வணக்கம் நண்பர்களே. சோ இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இட்ஸ் ஆல் அபவுட் கருண் நாயர். இந்த பர்டிகுலர் 50th டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கருண் நாயர் 11ல விளையாடிப்பீங்களா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லன்னு தான் சொல்லிருப்பேன். ஏன்னா என்னோட ப்ரிவியூல வந்து பாத்தீங்கன்னா ஐ வுட் பிளேட் குல்தீப்னு தான் சொல்லிருப்பேன். ஓகேங்களா? இல்ல இந்த பர்டிகுலர் கிரீன் விக்கெட்டை பார்த்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா சீமரோட இந்தியா போயிருந்தாங்கன்னா கூட ஒரு லாஜிக் இருந்திருக்கும். ஆனா அவங்க ஒரு டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல போனாங்க பை ஆடிங் an எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன். அந்த எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தான் கருண் நாயர். அவர் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. எண்ட் ஆஃப் தி டே அவங்க செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜஸ்டிஃபை ஆன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கருண் நாயர் அடிச்சு அந்த 52 ரொம்ப குரூஷியல் டே 1ல அண்டர் த டஃப் கண்டிஷன்ஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல அவர் உள்ள இறங்கும் போதே அண்டர் பிரஷர்ல இருக்காரு. ஏன்னா பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே அவருக்கு இது டூ ஆர் டை மேட்ச். அண்ட் இந்தியா இருக்கிற நிலைமையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரன் அடிச்சாகணும் டீமை காப்பாற்றணும்னா. சோ ரெண்டுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா டேக்கிள் பண்ணாரு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். த வே கருண் நாயர் அண்டர் பிரஷர்ல பெர்ஃபார்ம் பண்ணது ஆன் டே 1 வாஸ் சோ இம்ப்ரெசிவ் மக்களே. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இங்கதான் அவரோட இந்த டொமஸ்டிக் ரன்ஸ் நிறைய அடிச்சாரு பாத்தீங்களா இந்தியால, அது பயங்கரமா கை கொடுத்துச்சோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் பயங்கரமா காமிச்சாரு. சோ டே 2ல ஹோப்ஃபுல்லி கருண் நாயர் இந்த 52 100 கன்வெர்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.